அந்த மாதிரி வெந்துட்டு சோறோட சாப்பிடும். சூப்பர். வணக்கம். நாங்கள் இன்றைக்கி கோழியில் ஒரு பிரட்டல் ஒன்று செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இதில் 4 கால் இருக்குது. கொஞ்சம் விரும்பினா நீங்கள் கூடவும் போட்டு செய்யலாம். நாங்கள் மத்தியான சாப்பாடுக்கு மாத்திரம் செய்ய போகிறோம். 4 கால் ஒரு சின்ன பிரட்டல். இதுக்கு தேவையான பொருட்கள்: மிளகு 1 கரண்டி பெரிய கரண்டியால், சீரகம் 1.5 கரண்டி சீரகம் பெரிய கரண்டியால், கராம்பில் ஒரு 5, ஏலக்காயில் ஒரு 5, பெருஞ்சீரகத்தில் 1 கரண்டி, மல்லியில் 3 கரண்டி போடலாம். மல்லியில் கொஞ்சம் மஞ்சத்தூள். இது ஏலக்காய், கருவாப்பட்டை, கராம்பு 3 அரைச்ச மசாலா. இதில் ஒரு தேத்தனி கரண்டியால் 1 கரண்டி, 2 கரண்டி தயிர், 3 வெங்காயம், ஒரு முழு உள்ளி, இவ்வளவு இஞ்சி. சரி, இவ்வளவுதான் தேவையான பொருட்கள். இது என்ன மாதிரி செய்கிறேன்னா, முதல்ல இந்த 3 வெங்காயத்தையும் வெட்டிட்டு 2.5 வெங்காயத்தை பொரிக்கணும். நல்லா பொன்னிறமாக பொரிக்கணும். அதை நான் செய்ய காட்டுறேன். மற்றது இவ்வளத்தையும் அரைக்கணும். முதல்ல கிரைண்டரில் போட்டு அரைக்கணும். சீரகம், மல்லி, மிளகு, பெருஞ்சீரகம் இந்த 4ஐயும் போட்டு முதல்ல அரைக்கணும். அரைச்சி போட்டு கோழியில் போட்டு பிரட்டுறது. அதை நான் காட்டுறேன் அப்படின்னு. மற்றது தூள் மிளகாத்தூள், பச்சை மிளகா, ரொம்ப, கருவாப்பட்டை. இவ்வளோ தான் எனக்கு தேவையானது. மற்றது எண்ணெய். சரி, இப்போ நாங்கள் இந்த கோழியில் இருக்கிற இந்த தோலையெல்லாம் வெட்டி எறியணும். அது இப்போ செய்யப்படுறோம். இது இந்த பிரட்டலுக்கு நாங்கள் இப்போ அரிசி போட்டுக்கிறோம். வெள்ளை அரிசி, பசுமதி. தோலை லேசாக உதிக்கிறது. உதிக்கிட்டு இந்த கொழுப்புகள் எல்லாம் எடுத்துட்டு நாங்களை வெட்டணும். ஓகே, நாங்கள் இப்போ கோழி தோல் உரிக்காச்சு. இனி இதில் இருக்கிற இந்த கொழுப்புகளை எல்லாம் வெட்டணும். இதில் இந்த இதை வெட்டணும். மற்றது இந்த கொழுப்புகளை வெட்டிட்டு இதை 2 தெரிவிட்டு மற்ற இதை சும்மா லேசாக கீறுவோம். 2 இப்படி கீறினா தான் இந்த தூளுகள் எல்லாம் இதுக்குள்ளே போகும். திருப்பி இன்னொருக்கா கழுவணும். இந்த இதை வெட்டினா ரத்தங்கள் வரும். அதால் திருப்பி ஒருக்கா கழுவோம். இங்கே பாருங்க, இதை நான் எப்படி தோல் உரிக்கிறேன்னு காட்டுறேன்னு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி ஒரு சின்ன கீறிட்டு இப்படியே பிடிச்சி இழுத்தீங்கன்னா அப்படின்னு தான் பாருங்க தோல். கோழி வட்டியாச்சு. இனி இதை கழுவுறதான். ஓகே, இதில் இருக்கிற இதெல்லாம் வடிவான முதலே கழுவினால் ரெண்டாலும் இந்த கொஞ்சம் இப்போ வெட்டின வடியாக கொஞ்சம் சுத்தம் இருக்கும். ஓகே, கோழி கழுவியாச்சு. சோறு அந்த மாதிரி வந்துட்டு சோறு முடிஞ்சுது. இனி நாங்கள் வெங்காயம் வெட்டி பொரிக்கணும். ஊற்றி கொதிக்க விடணும். வெங்காயத்தை போட போகிறோம். வெங்காயத்தை பொன்னிறமாக வர மட்டும் பொரிக்கணுமா.
நல்ல இந்த நிறத்துக்கு வரணும். இந்த இஞ்சியை முள்ளியை சின்ன சின்ன வெட்டிட்டு உரலில் போட்டு இந்த உரல் இருக்கு தானே இதில் போட்டு இடிக்குவோம். நல்லா தூள் பட்டு போல் அடிக்கும். கிரைண்டர்லேயும் அழைக்கலாம். ஓகே, இஞ்சியை வெட்டியாச்சு. உள்ளியும் போட்டாச்சு. ஓகே, இஞ்சி முள்ளியும் முடிச்சாச்சு. இதை இதுக்குள்ள போட வேண்டியா. பொன்னிறமாக பொரிஞ்சுன்னு வருது. இன்னும் கொஞ்சம் பொரியணும். இப்போ நாங்கள் இனி சீரகம், மிளகு, மல்லி, பெருஞ்சீரகத்தை அரைக்க போகிறோமா. மல்லி அரைச்சாச்சு. சீரகம், பெருஞ்சீரகம், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், மசாலாத்தூள் கொஞ்சம். இது சொன்ன அந்த கருவாப்பட்டு, ஏலக்காய், கராம்பு. மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு விரும்பின மாதிரி நீங்கள் போடலாம். நான் ஒரு 3 வரண்டி இதால் போடுறேன். ஓகே, இப்படி இந்த பொன்னிறத்தில் தான் பொரிக்கணும். காய விடணும். எல்லாம் ஆற விட்டுட்டு 2 கரண்டி தயிர். இதை நாங்கள் இதுக்குள்ள கொஞ்சம் சுடுவு தான் ஆற விடணும். இப்படி உடைச்சி போடுவோம். போட்டு இப்படி போட்டு பிரட்ட வேண்டியா. பிரட்டி போட்டு தண்ணி அந்த மசாலா ஊறுறதுக்காக பிரட்டி ஆச்சு. எல்லாம் உப்பு மசாலா எல்லாம் சேர்ந்துட்டு இப்போ இதை வந்து கிட்டத்தட்ட 30 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம் வரை. 30 நிமிஷம் ஓகே, ஊற விடுவோம். மூடி விட்டிங்கன்னா சரி. மூடிட்டு இப்போ நேரம் என்ன 4:20 எடுத்தால் சரி. நாங்கள் அரை மணி நேரத்தால் ஊற விட்டுட்டு எடுக்க போகிறோம். ஆனால் இன்னும் 45 நிமிஷம்னா இன்னும் கொஞ்சம் கூட டேஸ்ட்டாக இருக்கும். மூடி விட்டால் சரி. நாங்கள் இனி ஒரு அரை மணி நேரத்தால் இதை வந்து எடுத்து பிரட்ட போகிறோம். ஓகே, பச்சை மிளகா இப்படி ஒரு கீரல் காம்போட போட்டால் நல்ல. மற்றது பச்சை மிளகா நீங்கள் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. 3லேருந்து 4 போடலாம். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடலாம். ரொம்ப பாதி வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய், பச்சை மிளகாய், ரொம்ப. மற்றது இதுக்கு தேவையான கராம்பு, ஏலக்காய், கருவாப்பட்டை. இப்போ அரை மணி நேரமாச்சு. அந்த மாதிரி ஒரு வந்திருக்கு. சரி, நாங்கள் இனி செய்ய போகிறோம். அடுப்பில் சட்டி வைக்கிறோம். ஓகே, இது வந்து நாங்கள் அப்போ வெங்காயம் பொரிச்சோம் அந்த எண்ணெய் தான். அதுக்குள்ளேயே நாங்கள் பாவிக்கலாம். சட்டி சூடாகணும். எண்ணெய் சூடாகிட்டு
கருவேப்பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, ரம்ப வதக்குறோம். வதங்கிட்டு வருது. ஓகே, எனக்கு தாளிச்சாச்சு. மற்ற இருக்க நிறைய எண்ணெய் இருந்தது, நான் கொஞ்சம் எண்ணெய் எஞ்சால வடிக்கி வச்சுக்கிறேன். இறச்சி கூட போகிறேன். யா நம் நம். இதை நல்லா போட்டு பிரட்டணும். பாருங்க, எல்லாம் அந்த மாதிரி பிரண்டு வந்திருக்கு. வாசம் போய் மூக்க துளைக்குது. நீங்களும் அடிக்கடி செய்து பாருங்க. அப்படி எங்களுக்கு ஒரு அத்தான் இருந்தவன், அவர் அந்த மாதிரி சமைப்பார். அவரை பார்த்து தான் நான் பழகினேன். அவர் சமைக்கிறேன்டா சும்மா எந்த சாப்பாடும் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும், நல்லா சமைக்கும். நான் அத்தானை பார்த்து தான் சமைக்க பழகினேன். ஓகே, இனி இதை மூடவும். இஞ்சி உள்ளிட வாசம் எல்லாம் அந்த மாதிரி இருக்குது. இப்போ மூட போகிறோம். ஏண்டா இதில் இருக்கிற கொஞ்சம் இது இருக்குது, அதால் ஒரு சொட்டு தண்ணியை ஊற்றிட்டு நான் இந்த சூளையெல்லாம் இறங்கிட்டு இப்போ அதுக்குள்ள விட போகிறேன். பார்த்தீங்களா எப்படி இருக்கு பார்க்க? பார்க்கவே டேஸ்டாக இருக்கா? வெள்ளை சோறோட அடிக்க போகிறோம். சரி, மூட வண்டியா வந்து நீங்கள் இடைக்கிட கிண்டோணுமே நல்லாட்டி அடி பிடிச்சிடும். அடுப்பை ஒரு 5ல் விட்டுட்டு இடைக்கிட கிண்டோணுமா, கிண்டினாத்தான் அடி பிடிக்காது. ஓகே, கேட்கவா? மற்றது நீங்கள் என்ன இது இஞ்சி உள்ளி எல்லாம் போட்டபடியா கூடுதலாக அடி பிடிக்கும். நீங்கள் என்ன இறைச்சி அவிக்கணும் நல்லா. அப்போ ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடுவோம். நீங்கள் ஒரு கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு கிளறி விட்டீங்கன்னா சரி. இறைச்சி அவிஞ்சிட்டேன்னா சரி. இறைச்சி அவிக்கிறது தான் கொஞ்சம் நேரம் எடுக்கும். இடைக்கிட இப்படி பிரட்டி விட்டால் சரி. முக்கியமான சாமான் இவர தேசிக்காய். மிக நல்லா அப்படி உருட்டணும். உடனே இல்லை தண்ணியில் நிறைய வரும். உப்பு ஓகே, நல்லா இருக்கு. புளியை விட அந்த மாதிரி வருவ. ஓ, அடுப்பை குறைக்கு போகணும். அடுப்பை ஒரு 6ல் விடுங்கோ. இப்போ முக்கியமான சாமான போட போகிறோம். போகிறேன். ஓகே, தேசி பழம் விட்டாச்சு. இறைச்சியை பாருங்க, கவிஞ்சிட்டான்னு பார்ப்போம். யா
புளி தூக்குது. இன்னொரு 5 நிமிஷத்தால் இறக்க வேண்டியா. ஓகே, அந்த மாதிரி முடிஞ்சுது பாருங்க. சூப்பராக வந்துட்டார். பார்த்தீங்களா கலரை பார்த்தீங்களா? அந்த மாதிரி கலர். இது வந்து சோறை பிரட்டி வச்சுக்கிறேன். வெறுஞ்சோறு இது பிள்ளைக்கு செஞ்சு வச்சுக்கிறேன். இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து சொல்ல போகிறேன். ஒரு கோழி ரஜியை பாருங்கோ. அந்த மாதிரி வெந்துட்டு சோறோட சாப்பிடும். சூப்பர் சூப்பர் டூப்பர். பாருங்க ரஜியா, ரஜி பாருங்க நல்லா வெந்து அந்த மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி நீங்களும் வடிவாக சமைச்சு பிள்ளைகளுக்கு கொடுத்து சாப்பிடுங்க. பாங்க சூப்பர். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. Bye.